ஹாய் மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மேக்கரில் ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கே வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்லையே, என்னடா இவ்வளோ ஈஸியாக ஒரு ஈவெண்ட் இருக்கே அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஈவெண்ட்டும் கூட. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த ஈவெண்ட் என்ன ஏது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி சென்டரில் தான் இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்டாக ஒரு ஈவெண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ஈவெண்ட்டு, ஓகேவா? மே டாப் சார்ட், ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஈவெண்ட்டு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்குமே இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சாங் வந்து சிங் பண்ணணும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடுற சாங் தான். ஸோ அந்த சாங் வந்து சிங் பண்ணணும். அந்த சாங்ஸுக்கு எத்தனை லைக்ஸ் வருதோ ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ரேங்கிங் ஆவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேபி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களோட அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 லைக் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் இருப்பீங்க. ஸோ அது மாதிரிக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ லைக்ஸ் விழுகுதோ அதை பொறுத்து உங்களுக்கு ரேங்கிங்கு. ஸோ இதில் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேங்கிங்கை பொறுத்து தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாலிஃபைடு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா, ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கார்டிங் டு த லைக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரேங்கிங் ஆகிறது உங்கள் லைக்ஸை பொறுத்து தான். ஸோ உங்கள் சாங்ஸுக்கு எத்தனை லைக்ஸ் விழுகுதோ அதை பொறுத்து நீங்கள் ரேங்க் ஆவீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியான ஈவெண்ட் தான். ஸோ இதுக்கு ரிவார்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்கிங் இருக்குது பார்த்திங்களா, டாப் 1 to 3 ரேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு கஸ்டமைடு அட்ராக்டிவ் சிங்கர் டைட்டில் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு பேட்ச் கணக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளைக்குன்னா ஒரு வீக்குக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரிக்கே 4 to 10 டாப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 10க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் சிங்கர் டைட்டில் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கு தான் கொடுக்குறாங்க, ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கே ரேங்கிங் ஃபஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கிறவங்க இந்த இவங்க தான். ஸோ அவங்களுக்கு லைக்கை வந்து பார்த்திங்கன்னா 739 லைக்கு அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 701. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 645. ஸோ இவங்க இந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 மெம்பர்ஸ், ஓகேவா? ஸோ அது கீழே இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 to 10ன்ற மாதிரி நான் சொன்னேன்ல. ஸோ நான் அது சொன்ன லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸோ 200 300 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க. ஸோ இதே மாதிரிக்கே நீங்களும் ரேங்கிங் ஆகணும், ஓகேவா? இப்போது அவங்க வந்து 700 லைக்ஸுனால் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விட கொஞ்சம் அதிகமான லைக்ஸ் வச்சுருந்தோம்னா நம்ம இவங்களுக்கு முன்னாடி போயிடுவோம், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட கான்செப்ட்டு, ஓகேவா? உங்களால் ஓவர்டேக் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படாமல் சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதை பற்றி நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது எப்படின்னா ஸ்டார்ட் சிங்கிங் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹிந்தி சாங்ஸாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைப்பா நான் வேறு சாங்ஸ் வந்து பாட போகிறேன், தமிழ் சாங் பாட போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? இதை கிளிக் பண்ணுறப்ப நார்மலாக நீங்கள் சேர்ச் பண்ணுற பட்டன்ஸ் வந்துடும். சேர்ச் பண்ணுற பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் சேர்ச் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி சேர்ச் பண்ண சாங்ஸ் ஏதாவது கிளிக் பண்ணுறேன் இருக்குன்னா ஸோ இதை கிளிக் பண்ணி நான் சிங் பண்ணி ஸோ நார்மலாக அப்லோட் பண்ணுற மாதிரி தான் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற சாங்ஸாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி அவங்கள்ட்டையும் சப்ஸ்கிரைப் என்ன வீடியோ பண்ணாலும் அந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் அந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ண சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், ஓகேங்களா? அப்படி பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் வர முடியும். ஃபஸ்ட்டு இல்லாட்டி அந்த 4 ரேங்க் 10 ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னாவே போதும், எதுவுமே பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? பாய், see you.